வெல்கம் டு டே 89 ஆஃப் மினி vlog சீரிஸ். நானும் இந்த 100 டேஸ் எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்த்தா இன்னும் 89th டேலே இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எப்படியும் 100 டேஸ்க்கு தாண்டி தான் போய்கிட்டு இருக்கோம். நடுவில் அவ்வளோ பிரேக் ஆயிடுச்சு. இந்த வாரம் அதிரனுக்கு சிவியரான கோல்டு காஃப் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால சாருக்கு ஒழுங்கான தூக்கம் கிடையாது. அவர் தூங்காதனால நாங்களும் நைட்டில் ஒழுங்காக தூங்கல. 2 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்டான். மட்டன் சூப்பும் அதே மாதிரி மட்டனும் வச்சு கொடுத்துருந்தேன். குழந்தைங்களோட எம்டி பிளேட்ஸ், அதுவும் அவங்க உடம்பு சரியில்லாத டைமில் வந்து அவங்க தட்டு வந்து எம்டியாக பார்க்குறதுல இருக்கே, அது ஒரு பெரிய ஆனந்தம். லஞ்சுக்கு வந்து பர்பிள் கேபேஜில் கூட்டு, அதே மாதிரி சாதம், மட்டனில் கொஞ்சம் வறுவல் செஞ்சாச்சு. ஈவினிங் ஹொசூரில் கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. சரி கண்டிப்பாக மழை தான் வரப்போகுதுன்னு சொல்லி சூடாக டீ போட்டுட்டு வெளியே போய் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம். இந்த கருமேகங்கள்லாம் நல்லா சூழ்ந்துருந்துச்சு. கடைசியில் எல்லாம் டப்பு டப்புன்னு கலைஞ்சு டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. மழையே வரல. எப்பெல்லாம் வீட்டில் நம்ம சப்பாத்தி செய்கிறோமோ அப்பெல்லாம் அதிரனுக்கு கொஞ்சம் மாவு கொடுத்துடணும். அவரும் அவங்க அப்பாவும் தனியாக போய் சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. டின்னருக்கு சப்பாத்தியும் மதியம் வச்சிருந்த பர்பிள் கேபேஜோட கூட்டு இருந்துச்சு. அதிலே டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதிரனுக்கு வேற விட்டு விட்டு ஃபீவர் வந்துகிட்டே இருந்துச்சு. எப்பெல்லாம் சாருக்கு மருந்து கொடுக்குறோமோ அதுலேருந்து ஒரு 1-2 hour நல்லா பிரிஸ்கா விளையாடிக்கிட்டு இருப்பான். நேற்று அப்படிதான் ஒரு டான்ஸ் செஷனே நடந்துச்சு வீட்டில். இதே மாதிரி இன்னொரு மினி vlogல பார்க்கலாம். ஹாப்பி மாமி, ஹாப்பி பேபி, பை.